சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோயிலில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த அதிசய சம்பவம் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இளைஞர் வைஷ்ணவி தேவி கோயிலின் அர்த்தகுவாரி பகுதியில் பிச்சை எடுத்தபடி சுயநினைவற்ற நிலையில் இருந்துள்ளார். குடும்பத்தினர் அவரை பல இடங்களில் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் மகன் கிடைப்பான் என்ற நம்பிக்கையையே இழந்துவிட்டனர். இந்த நிலையில் சமீபத்தில் தாயும் சகோதரியும் புனித யாத்திரையாக வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு வந்துள்ளனர். அங்கு கூட்டத்தில் ஒருவரை பார்த்ததும் அவர்களுக்கு பரிச்சயமாக தோன்றியது. உற்று பார்த்தபோது அது தங்களது 5 ஆண்டுகளாக காணாமல் போன மகனும் சகோதரனும் தான் என்பதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை அணைத்து கொண்டு கண்ணீர் பெருக்கெடுத்து அழுத காட்சி அங்கிருந்த பக்தர்களை உணர்ச்சி வசப்படுத்தியது. வீடியோவில் தாயும் சகோதரியும் இளைஞரை இறுக்கமாக அணைத்தபடி அழுவதும் இளைஞர் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தபடி நின்றிருப்பதும் தெளிவாக பதிவாகியுள்ளது. சுற்றியிருந்த பக்தர்கள் இந்த எதிர்பாராத சந்திப்பை கண்டு இது வைஷ்ணவி தேவியின் அருளால் நிகழ்ந்த அதிசயம் என்று கூறி உணர்ச்சி வசப்பட்டனர். இந்த வீடியோவை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததை தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் பார்த்து பகிர்ந்து வருகின்றனர். தற்போது குடும்பத்தினர் இளைஞரை மீட்டு வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவரது உடல்நிலை மற்றும் மனநிலையை மருத்துவர்களிடம் பரிசோதித்து சிகிச்சை அளித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைஷ்ணவி தேவி கோயிலில் நிகழ்ந்த இந்த அதிசய சந்திப்பு இணையத்தில் தொடர்ந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.